என்னடி சித்திரமே. ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம டப்பட்டி குச்சி முனே விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிச்ச தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூவையும் ஸ்டோரியையும் எல்லாம் பார்க்க போறோம். படத்தோட கதையை பத்தி பார்த்தோன்னா, விஜய் சேதுபதி இந்தியா மேனன் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. சண்டை போட்டுக்கிறாங்க பிரிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க பிரிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க பிரிக்கிறாங்க, இப்படியே மாறி 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 அடிச்சுக்கிட்டு திருப்பி ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் இருக்க ஒரு ஃபேமிலி ட்ராமாவையும் ஒரு காமெடி கலந்த படமாக கொடுத்துருக்காரு பாண்டியராஜ் அவர்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, நான் இப்போ நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. சரி, சண்டை போட்டுக்கிறாங்களே, அதாவது கொஞ்சம் கலகலன்னு போதா, சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை. சும்மா கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி ஒரு பக்கம் கத்துறாரு, நித்யா மேனன் ஒரு பக்கம் கத்துறாங்க, மாறி மாறி கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க ரீசனாக இருக்குன்னு பார்த்தா அது ரீசனே இல்லாம சும்மா சும்மா கத்திக்கிறானுங்க. சரி, எதுக்கு தாண்டா சண்டை போட்டுக்கிறீங்க, எதுக்கு தாண்டா கொண்டு கூடுறீங்கன்னு படம் பார்க்குற நமக்கும் புரியல, படம் எடுத்து அவங்களுக்கும் தெரியல. சரி, இந்த படத்துல மொத்தத்துல எப்படி இருக்கு, என்னதான் பிளஸ்? ஸோ விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஆக்டிங் தான் ஒரு பிளஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட் காமெடி தான் பிளஸ். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.